பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் என்னாகமம் புஸ்தகம் அதிகாரங்கள் 17 முதல் 20 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 17வது அதிகாரத்திலே இதோ லேவியனுடைய அங்கே அதிகாரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களுக்கு ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுக்களிடத்திலும் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதி அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே நான் சந்திக்கும் ஸ்தானமாய் சாட்சி பெட்டியின் முன்னே வை என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். கர்த்தர் மகிமை. ஏன் என்று சொன்னால், அங்கே இஸ்ரவேல் புத்திரர் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார். ஆரோனுடைய அந்த காரியங்களை குறித்து அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தார். அவர்களுக்குத்தான் ஆண்டவர் அங்கே ஆசாரியனுடைய அதிகாரங்களை கொடுப்பாரோ என்று சொல்லி அப்படியாய் ஆண்டோட சித்தத்துக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அதை உறுதிப்படுத்த விரும்புகிறார். எனவேதான் அங்கே ஆரோனுடைய கோல் பூத்து அங்கே தளிர்க்கும்படியாக அங்கே கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லேவியனுடைய குடும்பத்தாருடைய கோல், ஆரோனின் கோல் துளிர்த்தது, துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினார். கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் நாம் ஒருபோதும் முறுமுறுக்கக்கூடாது. 18வது அதிகாரத்திலே ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு உள்ள கடமைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும் எந்த செயலுக்கும் ஆசாரியர்களோ லேவியர்களோ அங்கே அதுக்கு துணை போகக்கூடாது. அது அப்படி நடந்துவிட்டால் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். அவர்கள் செய்யும்படி தேவன் விதித்த காரியங்களையும் எல்லாவற்றையும் உண்மையோடு செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்குமான காணிக்கைகளை ஆண்டவர் அங்கே உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு உண்டாவதாக. மக்கள் தேவனுக்கு படைக்கும் காணிக்கைகள் மூலமாக ஆசாரியர்களும் லேவியர்களும் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்தார். அதே முறையில் தான் இன்றைக்கும் தேவ ஊழியர்களுக்கு தேவனால் மக்களால் கொடுக்கப்படும் காணிக்கைகள் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மாறாத உடன்படிக்கையாக ஆண்டவராகிய தேவன் தாமே எங்கு 19வது வசனத்திலே சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நித்திய கட்டளையாக இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் படிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நானே பங்கும் சுதந்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லேவியருக்கு மற்ற கூத்திரத்தார் போல அவர் நடுவே பங்கு கிடையாது. ஆனால் ஆண்டவர் தாமே நானே உன் பங்கும் சுதந்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லி லேவியரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். கர்த்ததாமே நமது பங்கு, அவருடைய ஜனமே அவருடைய பங்கு, அவருடைய சுதந்திர வீதம், அவருடைய யாக்கோபுடைய சுதந்திர வீதம் என்று சொல்லி அங்கே பாகம் 32:9 இன்றைய வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. 19வது அதிகாரத்திலே
தீட்டு கழிக்கும் தண்ணீரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பழுதற்ற ஊனமில்லாத நுகத்தடிக்குட்படாத ஒரு சிவப்பான ஒரு கிடாரியை உங்களிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கே தீட்டுள்ளவர்கள், அசுத்தமாக இருக்கிறவர்கள், தேவனை கிட்டி சேர முடியாது, பாவத்தோடு இருக்கிறவர்கள், பாவ சுத்திரிக்கான சிவப்பு கிடாரி கொண்டு வரப்பட வேண்டும். அந்த கிடாரி கொல்லப்பட்டு கொடாரத்துக்கு வெளியே தகனிக்கப்படுகிறது. சாம்பல் தண்ணீருடன் கலக்கப்படுகிறது. பாவத்தை பரிகரிப்பதற்காக கிறிஸ்துவானவர் தம்மையே ரத்தம் சிந்தி உலகம் அங்கே அவர் சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்ததை குறிக்கிறது. 20 அதிகாரத்திலே கன்மலையிலிருந்து ஆண்டவராகிய தேவன் தண்ணீர் கொடுத்து அங்கே தொடர்ந்து பயணம் சொல்ல கற்றுக்கிறோம். அருணி மரணத்தோடு இந்த அதிகாரம் முடிவடைகிறது. இந்த வசனங்களை தியானிக்க சொல்லும் தேவன் தாமின் கிருபை செய்கிற தேவன் நம்மோடு நம்ம சகல ஆசீர்வாதம் தந்து அடுத்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.